ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு மோஸ்ட்லி லார்ஜ் கேப் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மிட் கேப் இருக்கும், கொஞ்சம் ஸ்மால் கேப் இருக்கும். இதில் முதலீடு பண்ணலாம். அதில் ஒரு 2500 போட்டுருக்கு. இன்னொரு 2500 என்ன பண்ணால் மல்டி கேப். மல்டி கேப்னு சொன்னால் 1/3 லார்ஜ் கேப், 1/3 மிட் கேப், 1/3 ஸ்மால் கேப் இருக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு 2500 போட்டுடலாம். இன்னொரு 2500 என்ன பண்ணலாம், மல்டி அசட்டில் வாங்கிடுங்க. இந்த மல்டி அசட்டில் என்ன இருக்கும்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரீட் இருக்கும், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங். நீங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஃபண்டு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா கமாடிட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரை தவிர ஜிங்க்கு, குரூடு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்கள் 10,000 முதலீடு என்ன இருக்கும்னா ஈக்விட்டிலையும் இருக்கும், பாண்ட்லேயும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டிலையும் இருக்கும், கோல்டுலேயும் இருக்கும். ஸோ எல்லா வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ அந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா 4ஆக பிரித்து எல்லாத்துலேயும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு எதையும் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கீம் வாங்குறதுனாலையோ ஒரு இண்டெக்ஸ் வாங்குறதுனாலையோ நீங்கள் பணக்காரன் ஆகிட மாட்டீங்க. நீங்கள் எந்த அமௌண்ட்டையும் நீங்கள் காலம் கொடுக்கலன்னா, ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வாழ்க்கையும் காலத்தால் ஆனது.